அந்த தஸ்மியா பானு மத்திய சென்னை தொகுதி வேட்பாளரான திமுக வேட்பாளரான தயாநிதி மாறன் எழும்பூர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இபிஎஸ் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி மக்களவை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் 75% நாடாளுமன்ற மேம்பாட்டு தொகுதி நிதியை தயாநிதி மாறன் செலவு செய்யவே இல்லை என்று புரசைவாக்கம் தானா தெருவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டு தம் மீது அவதூறு ஏற்படுத்துவதாகவும் தவறான தகவலை இபிஎஸ் தெரிவித்திருப்பதாகவும் எழும்பூர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் திமுகவின் மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் ஆஜராவதற்கு தான் இபிஎஸ் இப்போது எழும்பூர் நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தகவலின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் எடப்பாடி பழனிசாமி பேசிய இந்த பேச்சு உண்மைக்கு புறம்பானது என்றும் மக்கள் மத்தியில் தனக்கு உள்ள நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் என்றும் ஆதாரமில்லாத இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து மத்திய சென்னை திமுக தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணையில் தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அதற்காக அங்கு அதிமுகவினர் மற்றும் அதிமுக தரப்பு வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 17,17,00,000 நான் 95% மேல் தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவழித்துள்ளேன் என்றும் எனது தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முழுமையாக செலவு செய்துள்ள சூழ்நிலையில் அவதூறு பரப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி மீது இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 500 கீழ் அவதூறு நடவடிக்கை எடுத்து அவரை தண்டிக்க வேண்டும் என்று அந்த நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தயாநிதி மாறன் தரப்பில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனு எழும்பூர் 13வது மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருவதையொட்டி எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். மக்களவை தேர்தலை ஒட்டி சென்னை புரசைவாக்கத்தில் நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்கூட்டத்தில் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் இந்த தொகுதியின் முன்னாள் எம்பியான மத்திய சென்னை தொகுதி திமுக எம்பி தயாநிதி மாறன் தமது தொகுதி மேம்பாட்டு நிதியில் அவர் 75% செலவு செய்யவே இல்லை என்ற குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தார். ஆனால் அத்தகைய குற்றச்சாட்டு தவறானது என்றும் அதனால் தனது நற்பெயருக்கும் மற்றபடி இப்போது தேர்தலில் போட்டியிடும் தம்மை பற்றி அவதூறான தவறான தகவலை இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார் என்றும் எழும்பூர் நீதிமன்றத்தில் தயாநிதி மாறன் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணைக்கு தான் அவதூறு வழக்கு விசாரணை தான் இபிஎஸ் இப்போது நேரில் ஆஜராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய சென்னை தொகுதியின் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கில் அவரது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 17 லட்சம் ரூபாய் மட்டுமே மீதம் உள்ளது. மீதியுள்ள அந்த 17 கோடி ரூபாய் இந்த தொகுதி மேம்பாட்டுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் பல்வேறு நலத்திட்டங்களை அந்த தொகுதியில் செயல்படுத்தி உள்ளேன் என்றும் தம் மீது இத்தகைய அவதூறான கருத்துக்களை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியது தவறானது என்பதால் அவர் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கில் எழும்பூர் நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கு விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்பு கருத்துக்களை கூற இருக்கிறார். இந்த தகவல் உண்மையா பொய்யா அல்லது இந்த வழக்கு விசாரணையானது இன்னும் அடுத்த விசாரணைக்கு எப்போது ஒத்திவைக்கப்படும் என்பது உள்ளிட்ட உத்தரவுகள் இன்னும் சற்று நேரத்தில் பிறப்பிக்கப்பட இருக்கிறது. தஸ்மியா பானு.